The house of the Lord is the priority. Okay, the house of the Lord represents the presence of God. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழ்கிறத இன்னும் அதிகமாக என்ன செய்கிறேன், நம்ப போகிறேன். அவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருந்து எல்லா காரியத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணுறாரு. அவரோட கை கோர்த்து நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன். அதை மட்டும் தெளிவாக்கிக்கிட்டோம்னா போதும். அப்போ இந்த தடுமாற்றம் வேணாம். கொஞ்ச நேரம் இயற்கை சூழலில் வாழ்ந்துட்டு கொஞ்ச நேரம் தெய்வீக சூழலில் வாழ்ந்துட்டு அப்புறம் இயற்கை சூழலுக்கு வந்து தடுமாறுறது. என்ன செய்ய போகிறேன் தெரியல. ஓகே, ஆமென், ஆமென். So the house of the Lord is the priority. Okay, the house of the Lord represents the presence of God. Okay, the house of the Lord represents the presence of God. ஆலயம் தான் அன்றைக்கி முக்கியம். ஆனால் தேவன் சொல்கிறார், என்னுடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பது. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அவரிடத்தில், அவருடைய வீட்டில், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறது தான் பிரதானமான காரியம். அன்றைக்கி ஒரு நாள் தான் சொன்னார். ஆனால் அந்த ஒரு நாளில் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஒரு நாள் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்குள்ளே நம்ம பயிற்சி பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு பழகிடும். ஆமென், ஆமென்.